சின்ன பெரியம்மா அவங்க பேத்திக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கிறாங்க. அதுக்கு தாங்க நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் அண்ணா இருந்தாங்க. அண்ணன் வந்து தம்பிக்கு வந்துட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் தம்பி ஃபுல்லாக ஷர்ட்டில் ஃபுல்லாக இதாகுதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி அப்படியே நான் சாப்பிட்டு இருந்தேங்க. அதே சாக்லேட் வாங்கி நான் சாப்பிட்டு இருந்தேங்க. இப்போ சாப்பிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த இதில் அவங்க ஒன்றும் வரலிங்க, லேட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த திண்டில் உட்காந்துட்டு இருந்த அப்படிங்க. அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்கங்க. அக்காங்க பாப்பாங்க எல்லாம் வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் போய் பாப்பாவை எடுத்துகிட்டு இருந்தா அப்படிங்க. அப்புறம் நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டேங்க. போயிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டேங்க. என்ட்ரன்ஸ் ஆகிட்டு பெரியம்மா எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. உள்ள பெரியம்மா வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் குத்து விளக்கெல்லாம் வந்துட்டு திரி போட்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ நானும் அக்காவும் அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம பெரியம்மா வந்துட்டாங்க. அப்புறம் பாப்பாங்க நின்றுட்டு இருந்தா அப்படிங்க தங்கச்சி. நிறைய பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காது குத்துறதுக்கு பாப்பாவுக்கு மொட்டை அடித்து அப்படியே காதும் குத்திடுறதுங்க. அப்புறம் பெரியம்மா வந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படி இந்த சைடு வந்துட்டேங்க. பெரியம்மா எல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரியம்மாவும் அக்காவும் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கலான்ட்டு போயிட்டேன். பாப்பா ஒரே அழுகுங்க மொட்டை அடிக்கும்போது. பாப்பாவுக்கு அண்ணாங்க சங்கம் பாப்பா சிரிக்க வச்சுட்டு இருந்தா அப்படிங்க அழுகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு தம்பிக்கு ஊட்டி விட்டு அப்படியே நானும் ஃபைனலாக சாப்பிட்டேங்க. எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் காது குத்துறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. காது குத்துறதுக்கு அந்த அண்ணாவும் வந்துட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக பாப்பா காது குத்தியாச்சுங்க. அப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடித்து ஃபைனலாக காது குத்திட்டு அப்புறம் பாப்பா அக்கா மடியில் கொண்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டும் போய் பாப்பாவுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னமோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. அவன் பாப்பாவும் வாங்கிட்டாங்க. இப்போ தம்பி சேரில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா அப்படிங்க. நான் தம்பிக்கு சின்னதாக ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு இருந்தேங்க கையில். இப்போ நானும் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கா எல்லாம் கிளம்பிட்டாங்கங்க. சாமி கும்பிட்டு அக்கா பெரியம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் டிஃபன் எடுத்துகிட்டு வந்த அதெல்லாம் காரில் வச்சுட்டு ஃபைனலாக நாங்களும் வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோங்க.